செம்பா அத்தியாயம் 24. பாவையின் அம்பு. மதுரை பெருநகர். பாண்டிமாதேவி வசிக்கும் பகுதி ஏதென்றா கேட்கிறீர்கள்? அதோ அங்கே அந்த தங்க நிற கோபுரத்தின் 3ஆம் மாடத்தின் மேல் பெரிய தூண்கள் கொண்ட பலகனி ஒன்று தெரிகிறது பாருங்கள். அதுதான் பாண்டிமாதேவி வசிக்கும் அந்தப்புற பகுதி. இற்சிறை பெற்ற தலைவி போல கடுங்காவல் கொண்ட உட்கோட்டைக்குள் நெடும் மரங்களுக்கிடையே ஒளிந்து நின்ற நான்மாட கோபுரத்தின் கிழக்கு பகுதி நோக்கி மருதோன்றியில் சிவந்த தன் விரல் நீட்டி காட்டி ஒருத்தி சொல்லிவிட்டு போக, அவள் நீரெடுத்து சென்ற சிற்றோடையின் கரையிலே நின்ற மருத மரத்தின் மேல் சாய்ந்தபடி யோசனையோடு அந்த பகுதியை பார்வையால் அலசலானான் சங்கன். அதிகாலை வேளையது. வையையிலிருந்து சுருங்கை வழி கோட்டைக்குள் வந்து சுழித்தோடிய அந்த சிற்றோடையில் நீர் எடுக்கும் பெண்கள் தவிர்த்து அதிக புழக்கமில்லாது இருந்தது அவ்வீதி. அதன் சந்நிதியில் நின்ற மருத மரத்தை சுற்றி உதிர்ந்த மலர் இதழ்கள் செந்நிற வட்டம் கட்டி இருந்தன. அதன் மேல் குத்து காலிட்டு அமர்ந்தபடி அவன் ஏதாவது சொல்வான் என்று எதிர்பார்த்து காத்திருந்தாள் எழினி. மதுரைக்கு வந்து 3 நாட்களுக்கு மேல் ஆகிவிட்டன. இன்னும் அவர்கள் செம்பவளத்தை சந்திக்கும் வழியை காட்டவில்லை மருதனார். சந்தித்த அன்று எப்படியாவது அவர்களை அரண்மனைக்குள் அனுப்பிவிடுவதாக சொன்னவர் மறுநாள் காலையிலேயே பெரிய கல்லை தூக்கி அவர்கள் தலையில் போட்டிருந்தார். புதியவர்கள் யாரையும் அரண்மனைக்குள் அனுமதிக்க கூடாது என ஆணை பிறப்பித்திருக்கிறார் மன்னர். இது எப்போது? உன் தங்கை வரும்போது அந்த ஆணையும் சேர்ந்தே வந்தது. அப்படியென்றால் இது உங்களுக்கு முன்பே தெரியுமா? எப்படியாவது உங்களை உள்ளே அனுப்பிவிடலாம் என நினைத்தே சொல்லாமல் இருந்தேன். ஆனால் முடியவில்லை. திடீரென்று இப்படி புதிய சட்டங்களை போடுவது செழியனுக்கு ஒன்றும் புதிதல்ல என்பது ஒருபுறம் இருக்க, அப்படி மன்னர் செய்யும் காரியம் எதுவும் காரணமின்றி இருக்காது என்ற புரிதல் மருதனாருக்கு உண்டு. இருந்தாலும் அவர் வரை இந்த சட்டம் நீண்டிருந்தது அவருக்கு சற்று வருத்தம் அளித்தது. தனக்கு ஒழித்து செழியனிடம் ஒன்றும் இல்லை என்ற அவரது பெருமிதம் அடிபட்டிருந்தது. இந்த விஷயத்தில் தான் மன்னர் பக்கம் நிற்கவில்லை என்பதால் தான் இப்படியோ என்று எண்ண தோன்றியது அவருக்கு. ஐயோ, இனி என்ன செய்வது? சங்கன் செய்வது அறியாது கையை பிசைந்தான். ஓரிரு நாட்கள் பொறுங்கள். மன்னர் இப்போது பொதினியில் இருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அங்கேயே போய் அவரிடம் பேசி பார்க்கிறேன். அதுவரை செம்பவளம். கவலைப்பட வேண்டாம். உன் தங்கை பாண்டிமாதேவியின் பாதுகாப்பில் பத்திரமாக இருப்பதாக கேள்வி. அன்னையின் பரிவு அவளுக்கு கிட்டும். அதெல்லாம் எதற்கு? மன்னர் வருவதற்குள் அவருக்கு தெரியாமல் எங்களை உள்ளே அனுப்ப முடியாதா? செம்பாவை அழைத்து கொண்டு நாங்கள் ஓடிவிடுவோமே. எழினி கேட்கவும் மருதனார் முறைத்தார். அப்படியெல்லாம் செய்யலாம் என்று கனவு கூட காணாதீர்கள். கோட்டை காவலில் செழியனின் உக்திகளுக்கு இணை இல்லை. அதனால் நான் வரும் வரை இருவரும் கவனமாக இருங்கள். அதிகம் வெளியே சுற்ற வேண்டாம். சங்கா, உன் தங்கையை சுற்றிய சிக்கல் பெரிது. அவளோடு தொடர்புடைய எல்லோருக்கும் ஆபத்து இருக்கிறது. அது தெரியும் தானே? தெரியும் என்றான் சங்கன் சுருக்கமாக. சங்கன் ஒளித்து பேசினாலும் அவர் இரவே திரைநாடனிடம் தெளிவாக பேசியிருந்தார். அவரது பல கேள்விகளுக்கு திரைநாடரிடம் பதில் இருந்த போதிலும் முக்கியமான கேள்விகளுக்கு பதிலின்றி இருவருமே தவித்தனர். அந்த உண்மை கோடனோடு புதைந்து போய்விட்டதாக சொல்லியிருந்தார் திரைநாடன். மன்னனோ எடுத்ததை முடிக்காமல் விடுகிறவர் இல்லை. இது எங்கு போய் முடிய போகிறதோ? பெருமூச்செறிந்தார் மருதனார். புரிந்தால் சரி. அரண்மனைக்குள் நுழையவும் முயற்சிக்க வேண்டாம், தெரிகிறதா? அவர் கிளம்பிய போது அவர்கள் இருவரும் தலையாட்டி வைத்ததை நினைத்து பார்த்து பெருமூச்செறிந்தாள் எழினி. அன்றோடு திரைநாடனுக்கும் மேனி சுகமில்லை. கடும் ஜுரம். மருதனாரின் வீட்டிலேயே கவனமாக பராமரிக்கப்படுகிறார் என்றாலும் அவர்களுக்கு அடுத்து என்ன செய்வது என்று உபாயம் சொல்லும் நிலையில் அவரில்லை. செம்பா இருந்திருந்தால் இந்நேரம் பலவிதமான உபாயங்களை பட்டியலிட்டிருப்பாள் என்று அங்கலாய்த்து அதற்கு சங்கனிடம் திட்டு வாங்கிக் கொண்டாள் எழினி. சங்கன் சதா சர்வ காலமும் எரிச்சலிலேயே இருந்தான். அவனுக்கு செம்பவளத்தை காக்க வேண்டும் என்ற துடிப்புக்கு இணையாக இப்போது வேறொரு சங்கடமும் சேர்ந்து கொண்டிருந்தது. அது அருகே அமர்ந்து அவனையே வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. விலகி செல்ல முடியாமல் தொற்றிக் கொண்டே வரும் துன்பம் அது. எல்லாம் வாங்கி வந்த வரம் போலும். முன்பு தங்கை, இப்போது இவள். ஆனால் செம்பாவோடு இவளை இணை சொல்ல முடியுமா? அவனது தங்கை கொஞ்சம் பிடாரிதான் என்றாலும் பேரழகி. இவளொன்றும் அத்தனை என்று எண்ணியபடி அவள் புறம் திரும்பியவனின் எண்ண ஓட்டம் கதிர் நோக்கிய வெள்ளாம்பல் போல நீண்டிருந்து அவள் முகம் பார்த்து சிதறியது. செய் என்றான். என்ன செய்? என்ன வேலைக்காகாத சிந்தனையில் இருக்கிறீர்கள்?
நம் சிக்கல் குறித்து உருப்படியாக ஏதேனும் வழி கிட்டியதா? அன்றி அது வெற்று குடம்தானா? அதனால்தான் அத்தனை கலகலக்கிறதா? அவன் புத்தியை குறை கூறி சீண்டினாள் எழினி. ஏன், அவ்விடத்து நிறைகுடத்து சிந்தனைகளை இப்படி கொஞ்சம் தெறிக்க விடுவதுதானே? நான் ஒன்றும் அறிவாளி என்று சொல்லிக் கொள்ளவில்லையே. நீங்கள்தான் பெருமை பீற்றிக் கொண்டீர்கள். போதா குறைக்கு உங்கள் தங்கை வேறு. ஐயோ, பேச்சை குறையேன் என்றவன் பார்வை மீண்டும் மாடம் நோக்கி நீண்டது. அவ்வப்போது பெண்கள் சிலர் கடந்து போவது தெரிந்தது. அதிலே பழக்கப்பட்ட அந்த உருவத்தை தேடி தேடி தோற்றான் சங்கன். எவ்வளவு பெரிய அரண்மனை, எத்தனை காவல்! இதெல்லாம் மீறி எப்படித்தான் அவளை சிறை விடுவிப்பது? மன்னர் வருவதற்குள் அவளை எப்படியாவது மீட்டுக்கொண்டு கண்காணா தேசத்துக்கு போய்விட முடியுமானால்? திடீரென துள்ளி நிமிர்ந்தான் சங்கன். என்ன? வேறு வழியில்லை. ஒரே ஒரு வழி நமக்கு மிஞ்சி இருக்கிறது. என்ன வழி? மருதனார் போகக்கூடாது என்று சொன்ன வழி. அவன் பதிலை கேட்டு முதலில் திடுக்கிட்டவள் முகத்தில் மெல்ல ஒரு விஷம புன்னகை பரவி பொலிந்தது. கிழக்கு கோபுரம், பாண்டியன் கோயில். வரித்திருந்த ஆணுடை களைந்து தலைச்சீரா தொலைந்து எளிமையான அணிமணிகள் பூண்டு ஏவல் பெண்டிருள் ஒருத்தி போல பாண்டிமாதேவியின் அறை கதவில் கண் வைத்தபடி வெளிமுற்றத்தின் ஒரு ஓரத்தில் நின்று கொண்டிருந்தாள் செம்பவளம். அவள் ஆடை திருத்தி கொண்டு அங்கே வருவதற்குள் மன்னன் அரசியின் அறைக்குள் போய்விட்டதாக சொல்லிவிட்டு ஒதுங்கி கொண்டனர் மற்ற பெண்கள். பார்ப்போருக்கு எளியவளாக, பழகியோருக்கு புதிராக இருப்பவள் பாண்டிமாதேவி. அப்படிப்பட்டவளோடு இந்த 3 நாட்களும் நேரம் காலம் பார்க்காமல் கதைத்து கிடப்பதும், நித்தம் ஒரு வேடம் புனைந்து கைகோர்த்து கொண்டு கோட்டை வாயில் தாண்டி போய் ஊர் சுற்றி வருவதும், இதெல்லாம் இந்த செழியன் கோயில் சரித்திரத்திலேயே நடந்ததில்லை என்று வியந்தனர். அதனால் அவளை பார்த்து மிரண்டு ஒதுங்கினர் மற்ற பெண்கள். செம்பவளம் வாசலில் காத்திருந்தாள். உள்ளுக்குள் பலவித எண்ணங்கள் அலை அலையாக புரண்டு எழுந்தன. பொங்கி நடுங்கிய சினம், அதை தடுக்க முயன்று தோற்ற அரசியின் மீதான இனம் புரியாத பாசம், இவற்றுக்கு இடையே கிளர்ந்து வளர்ந்த குறுகுறுப்பு, பேராவல். ஒரு நாழிகை நேரம் இருக்கும். மசமசப்பாய் ஒரு பேச்சு குரல், அதிர்ந்து ஒலிக்கும் குரல்கள். சிரிப்பா கேவலா என்று இனம் காண முடியவில்லை. உலோகம் உருளும் ஒலி எதிரொலித்து அடங்கியது. ஏவல் மகளிரிடையே கிசுகிசுப்பு. ஆரம்பித்து விட்டார்கள். உச்சு கொட்டுதலும் பெரும் உச்சுமாக சாளரம் துடைப்பவள் ஒருத்தி புலம்பினாள். செம்பாவுக்கோ குழப்பமாக இருந்தது. வாடிக்கையான சண்டையா? அந்த சாகசக்காரிக்கு சண்டை போடக்கூட தெரியுமா? அவளை அறிந்த இத்தனை நாட்களில் என்று எண்ணம் போன போக்கில் திடுக்கிட்டாள். அவள் வந்து 4 நாட்கள் தான் ஆகின்றனவா? அதற்குள் ஆண்டாண்டு காலம் பழகியது போல எப்படி தோன்றுகிறது? முதலாய் அரசியின் அறைக்கு கேள்வியோடு சென்று நின்ற கணம் இன்னும் அவள் மனதில் நிழலாடியது. அந்த முதல் பார்வை, அவளை பற்றிய யாவும் அறிந்தது போன்ற அந்த பார்வை, அவளது வலிகளை புரிந்து கொண்ட பாவனை, அடிபட்ட சிறு குஞ்சை அணைத்து கொள்ளும் தாய் சிறகின் இதம் அந்த பார்வையில் இருந்தது. அது அவள் பழகி அறிந்திடாத ஒரு உணர்வை அவள் உள்ளத்துள் பாய்ச்சியது. தன்னை அறியாமல் கண்கள் கலங்கி நின்றாள் செம்பவளம். அதன் பிறகு பாண்டிமாதேவியின் கண் அசைவுக்கு ஆடும் பாவையாக அவளும் மாறி போனது அதிசயம் ஏதுமில்லை. அங்கே அனைவருமே அப்படித்தான் இருப்பதாக அவளுக்கு தோன்றியது. ஆனால் இந்த நெடுஞ்செழியனுக்கு மட்டும் அது முடியவில்லையா? முதன்முறை பார்த்தவளுக்கே இன்முகம் காட்டியவள், கட்டிய கணவன், நாடாளும் மன்னன், அவனோடு என்ன பிணக்கு? ஒருவேளை மாறுவேடம் புனைந்து தன்னோடு கோட்டைக்கு வெளியே சென்று வந்தது தெரிந்துவிட்டதோ? அதற்காகத்தான் அரசியை கடிந்து கொள்கிறாரோ? அறையினுள் நெடுநேரம் அமைதி நிலவியது போல் இருந்தது. ஒரு வழியாக தாதியை அழைக்கும் முரசு ஒலித்தது. அவசர அவசரமாக பானகமும் பழங்களும் பெரும் தட்டுக்களில் ஏந்தியபடி 2 பெண்கள் நொழிய போயினர். ஓடிச் சென்று அவர்களை தடுத்தாள் செம்பா. என்னிடம் கொடு. இதோ பார், இதெல்லாம் தெரிந்தால் மன்னர் வந்து... எல்லாம் நான் பார்த்து கொள்கிறேன், பயப்படாதே, என்னிடம் கொடு. பானக குடுவையில் இருந்த தட்டை கையில் வாங்கி கொண்டு கதவு நோக்கி நடந்தாள் செம்பா. நடுங்கியபடி அவளை பின்தொடர்ந்தாள் மற்றவள். கதவு திறந்தது. மாலை கதிரவனின் மஞ்சள் ஒளியில் பொன் அரவமாய் புரண்டோடும் வையை காட்சி விரிய தெரிந்த பலகனி. அதன் நடுவில் இடப்பட்டிருந்த பெரும் வட்டக்கட்டிலில் பாண்டிமாதேவி சாய்ந்து அமர்ந்திருந்தாள். பாண்டிய பெருநிலத்தை பார்வையாலே அளந்து விடுவது போல பலகனி சுவர் மீது சாய்ந்து நின்று வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது ஒரு நெடிய உருவம். நெடுஞ்செழியனின் நிமிர்ந்த தோள் கண்டு சட்டென கால்கள் துவள்வது போல் இருந்தது செம்பவளத்துக்கு.
பதற்றம் கூடியது, உடல் வியர்த்தது. அப்படியும் பார்வை தாழ்த்தாமல் அவனை பார்த்தபடியே கட்டிலருகே வந்தவளை சின்ன சிரிப்போடு வேடிக்கை பார்த்திருந்தாள் பாண்டிமாதேவி. அரவம் கேட்டு திரும்பிய நெடுஞ்செழியன் நடந்து அருகே வந்தான். பிசிரற்ற அசையாத நெடும் பார்வை. ஓ, இங்கே வந்து விட்டாயா? குரலில் விளையாட்டா அலட்சியமா இரண்டுமே அவளுக்கு பிடிக்கவில்லை. ஆனால் அவனது பார்வை கட்டிலிருந்து விலக முடியவில்லை. சிலையாக சமைந்து நின்றாள் செம்பவளம். தேவி, இதென்ன? பெண்ணென்று நினைத்தால் பதுமை ஒன்று ஏவலுக்கு வந்து நிற்கிறது. அது வெறும் பதுமை அல்ல, கொல்லிப்பாவை. ஜாக்கிரதை அரசே. அடடா, அப்படியா? கொல்லிப்பாவை என்றால் பழிவாங்க வந்த பாவை அல்ல, அல்ல, பலி கொல்ல வந்த பாவை என்று சொல். கண்கள் மின்ன அவன் பேச பேச அவளுக்குள் ஆர்ப்பரித்த உணர்வுகள் அவளை நடுங்கச் செய்தன. பாவையா? அப்படியென்றால் கேவலம் ஒரு பாவையின் அம்புக்குத்தான் பாண்டியன் தோற்றதோ? நங்கென்று விழுந்து ஒலி எழுப்பியபடி உருண்டு ஓடியது தாம்பாளம். பழங்கள் சிதறி விழ நின்று பொறுக்க துணிவற்ற சேடிப்பெண் ஓடிப்போனால் வாசலை நோக்கி. ஊசி முனையாய் சிறுத்த செழியனின் உணர்வை படிக்க முடியாமல் பாண்டிமாதேவி தவித்து நிற்க அசராமல் அங்கேயே நின்றாள் செம்பவளம். அதாகப்பட்டது, இந்த பாண்டியனின் வில் இந்த பதுமையின் விரலிடம் தோற்று போனது. கேட்டாயா தேவி இதை? அரசன் பாண்டிமாதேவியை துணைக்கிழுக்க அவள் பேச்சற்று நின்றாள். நல்லது, இந்த பாண்டியனை சாய்த்த பாவையின் அடுத்த திட்டம் என்னவோ? செழியன் கைகள் கட்டிக்கொண்டு தொடரவும் செம்பவளத்தின் உள்ளத்தில் மீண்டும் வெஞ்சினம் பெருக்கெடுத்தது. என்ன மமதை! வையமே தனது என்ற இருமாப்பு. கரம் இழந்த தாயின் கோலம் மனக்கண்ணில் வந்து போனது. திட்டமா? இருக்கிறது, பெரும் திட்டம் ஒன்று இருக்கிறது. ஒளிர்ந்தன நீள் விழிகள். தெரியும், உன் திட்டம் அத்தனையும் எனக்கு தெரியும். நிதானமாய் வந்து விழுந்த செழியனின் பதிலில் துணுக்குற்றாள் செம்பா. தெரியுமா? இந்த பார்வை இவனுக்கு உண்மையிலேயே நான் யார் என்று தெரியுமா? போலவே இப்போது என் திட்டத்தை நீ தெரிந்து கொள் என்றவன் மெல்ல சிரித்துவிட்டு, யாரங்கே என்று உரக்க அழைத்தான். வந்து நின்ற காவல் வீரர்களிடம் ஆணைகளை அடுக்கினான் நெடுஞ்செழியன். இந்த பெண்ணை தனிச்சிறையில் வையுங்கள். பாண்டிமாதேவியின் சௌகரியத்துக்கு இணையான அறையில் மிக கவனமாக பாதுகாப்பாக வையுங்கள். ஜாக்கிரதை, என்னை தவிர இன்னொருவர் பார்வை இவள் மீது விழக்கூடாது. எக்காரணம் கொண்டும் இவள் வெளியே போகக்கூடாது. இந்த முறையாவது கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். அரசே! இடையே ஓடி வந்த பாண்டிமாதேவியை கை நீட்டி தடுத்தான். விலகி நில் தேவி. நீங்களொன்றும் சீரிய செம்பவளத்தையும் இடைமறித்தான். பதுமை பேசலாகாது. ஆட்கள் அவளை இழுத்து பிடிக்க சிரித்தான் செழியன். உன் திட்டத்தின் முதல் பகுதியை சொல்லட்டுமா? உனக்கு என்னோடு பேசியாக வேண்டும், சரிதானே? அவள் பேசாதிருக்கவும் அவனை தொடர்ந்தான். அடுத்த பகுதி என்றவன் இடைவெளி விட்டு கடகடவென்று சிரித்தான். எப்படியாவது உன் திட்டத்தை நிறைவேற்றியாக வேண்டும், அப்படித்தானே? கவலை வேண்டாம் பெண்ணே, நானே வருகிறேன். தனியே உன்னை நாடி வருகிறேன் சொல்லிவிட்டு அவளை ஒரு பார்வை பார்த்தான். பின் விடுவிடுவென நடந்து வெளியே சென்றான் நெடுஞ்செழியன். அந்த பார்வை அவளை முழு முற்றாக குழப்பத்தில் ஆழ்த்தியது. அவள் எண்ணி பயந்த கயமைக்கு, அவனது ஆணைகளில் இருந்த திமிருக்கு, அவனது பேச்சில் தொக்கி நின்ற எள்ளலுக்கு அந்த பார்வை எப்படி பொருந்தும்? அல்லது அவளது பார்வையில்தான் கோளாறா? இல்லை, கண்டிப்பாக இல்லை. அந்த கண்களில் மிக தெளிவாக அவள் கண்டது. அதை மறுப்பதற்கில்லை. ஆனால் அது எப்படி சாத்தியம்? என்றால் அவள் எண்ணியது எல்லாம் தவறா? தன்னிச்சையாக கை விரல்கள் கழுத்து மணியில் கோர்த்திருந்த முத்திரை மோதிரத்தை நாடின. கலைந்து போன தன் திட்டங்களை மறந்து கடந்து செல்லும் உருவத்தை பார்த்தபடி மலைத்து நின்றாள் செம்பா. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம். அத்தியாயம் 25. தப்பிவிடு, இல்லை என்றால் செத்து விடுவாய். அவள் வாய் பிளந்து நின்ற நிலை கண்டு சத்தமாக சிரித்துவிட்டு பின் வாய் பொத்தி கொண்டான் சங்கன். பந்தங்களின் சடசடப்புக்கிடையே கோட்டை காவலர்களின் வீர கழல்கள் எழுப்பிய ஓசை கோர்வையான இடைவெளியில் ஒலித்து கொண்டிருந்தது. மற்றபடி முழுமையான மதுரைக்கு கொஞ்சமும் பொருத்தமற்ற அமைதி. அதில் அவனது நகைப்பொலி உரத்து கேட்டுவிடக்கூடும். நள்ளிரவு வேளை. குடியிருப்புகளோ அல்லங்காடி சாலைகளோ பரபரப்பாக்காத உட்கோட்டை சுவரின் வெளிப்பகுதி. சோலை ஒன்றின் மறைவில் நின்றபடி எதிரில் இருட்டில் கிடந்த அகழியை ஆவென்று பார்த்து கொண்டிருந்தாள் எழினி. இரவு வானத்தை சாடிய கருமை பொதிந்த அகழி நீர் அது. அதற்குள் குதி என்றால் எப்படி?
என்ன சிரிப்பு என்று சிடுசிடுக்க வேண்டியவள் இன்னும் அசையாமல் நிற்பதிலேயே அவளது அச்சத்தின் அளவு புரிந்தது சங்கனுக்கு. சங்கடம் விலக்கி மெல்ல தோள் தொட்டு உலுக்கினான். இப்படி நின்றால் எப்படி? நீங்கள் விளையாட்டுக்குத்தானே சொல்கிறீர்கள்? இல்லை, திட்டம் இதுதான். என்னை உயிரோடு முதலைக்கு பலியிடுவதுதான் உமக்கு திட்டமா? வந்ததும் வராததுமாக மருதனார் உங்களை அழைத்து பேசினாரே, இதையா சொன்னார்? கண்டிப்பாக இருக்காது. இது உங்கள் பழைய திட்டம், அப்படித்தானே? அல்லது நேரம் பார்த்து என்னை வஞ்சம் தீர்க்கிறீர்களா? கிறுக்கச்சி, உன்னிடம் எனக்கு என்ன வஞ்சம்? சட்டென்று குழைந்த குரலில் இருவருமே திடுக்கிட்டு அமைதியாகினர். முதலில் தன்னை சமன் செய்தவனாக சங்கன் தொடர்ந்தான். உண்மையிலேயே இதுதான் திட்டம். உட்கோட்டைக்குள் செல்ல இது தவிர வேறு எந்த வழியும் இல்லை, இது உறுதி. எனக்கு என்னவோ எல்லாமே நீங்கள் தப்பும் தவறுமாக சிந்திப்பதாக தோன்றுகிறது என்றாள் எழினி. தோன்றும் தோன்றும். ஒரு முழு நாள் அந்த அரை பைத்தியத்துடன் இருந்திருக்கிறாய் அல்லவா? என்னை பார்த்தால் முழு பைத்தியமாகத்தான் உனக்கு தோன்றும். சட்டென்று நிலை மறந்து அவள் கன்னங்குழிய சிரிக்கவும், அது வந்த ஒளியில் அவனுக்கு தனிப்பட தெரியவும் சங்கன் வேறு பக்கம் திரும்பிக் கொண்டான். குண்டு கண் அகழியோ கொடுங்கடற் சுழறியோ இதற்கு பரவாயில்லை. இந்த சுழியில் விழுந்தால் தப்ப வழியே இல்லை என்று எண்ணிக்கொண்டான். நான் அல்ல, இந்த திட்டத்தை யார் கேட்டாலும் உங்களை பைத்தியம் என்றுதான் நினைப்பார்கள். அகழியில் நீந்துவதாம், சுருங்கை வழியே கோட்டைக்குள் செல்வதாம். இதெல்லாம் நடக்கிற கதையா? அகழியில் திரியும் முதலைகள் எல்லாம் நம்மை நீந்துவிட்டு வேடிக்கை பார்க்குமா என்ன? முதலைகள் இருப்பதை நீ பார்த்தாயா? நேற்று பின் மாலையில் கூட காவலர் கை விளக்கொளியை பண்டமென நினைத்து பாய்ந்தது ஒரு முதலை, நீங்கள் பார்க்கவில்லையா? அது கோட்டை முன்வாசலில். இங்கே ஏன் அங்கிருக்கும் முதலைக்கு இங்கே நீந்தி வர தெரியாதா? இங்கே முதலைகள் கிடையாது. குறிப்பாக இன்று. என்னை நம்ப மாட்டாயா? மாட்டேன். இதுவே செம்பா சொல்லியிருந்தால் குதித்திருப்பேன். அவன் முடிக்கும் முன்பு பதில் வந்தது எழினியிடமிருந்து. சரியான மாயக்கார பிசாசு. குரலில் அவனை அறியாமல் பொறாமை எட்டி பார்த்தது. ஒரு நாளில் அவள் மீது வந்த நம்பிக்கை இந்த 3-4 நாட்களில் என் மீது வரவில்லையா? உங்களை நம்பாமல் இல்லை, ஆனால் சரி, நீ இங்கேயே இருந்து தொலை. எனக்கு என் தங்கை பிசாசை பார்க்க வேண்டும். நான் கிளம்புகிறேன். அகழி நோக்கி நடந்தவனின் கையை பிடித்து நிறுத்தினாள். என்ன சரி? என்ன சரி? நானும் வருகிறேன். நான் உங்களை நம்பத்தான் செய்கிறேன். என் பயம் எனக்காக மட்டும் அல்ல. தயக்கமும் குழைவும் கலந்த அவளது பதிலில் சட்டென்று முல்லை அவிழ்ந்தது போல சூழலெங்கும் இன்ப மனம் பொங்கி பரவியது சங்கனுக்கு. அவனை பற்றியிருந்த அவளது குளிர்கரத்திலிருந்து அவன் உடலின் அத்தனை பாகங்களுக்கும் நீரோட்டம் போல வெப்பம் பெருகியோடியது. தன்னை மீறிய பெரும் தேவை ஒன்று தன் உள்ளத்தை நிறைக்க திமிரிக் கொண்டு வருவது போல் இருந்தது. சங்கன் மிகவும் முயன்று மனதை திருப்பிக் கொண்டான். அவனது அசைவில் இயல்புக்கு திரும்பி இருந்த எழினியும் அவனது கரத்தை விடுவித்தாள். நன்றாக கவனித்துக்கொள். இதோ இங்கே இறங்கி நூல் பிடித்தது போல நேரே நீந்தினால் அங்கே தெரிகிறது பார், அந்த சுருங்கைகள் இருக்கும் இடத்தை அடையலாம். சாம்பல் நிறத்து கோட்டை சுவரில் கரும் பொட்டுக்கள் போல தெரிந்த நீர் அகற்றும் வட்ட தூம்புகளை கை காட்டி சொன்னான் சங்கன். அந்த வரிசையில் 3ஆவதாக இருக்கிறது பார், அதன் வழியாக நேரடியாக அந்த புறத்தின் சோலைக்குள் நுழைந்து விடலாம். சரி, இப்போது கிளம்பினால்தான் அடுத்த நாழிகை மணி அடித்து காவலர்கள் இந்த பக்கம் வரும் முன்பு போக முடியும். இறங்கலாமா? நீச்சல் தெரியும் தானே? சாதாரணமாக அவன் கேட்க, தெரியாதே என்றாள் எழினி. கண்களையும் கைகளையும் ஒரு சேர அவள் விரிக்கவும் அதிர்ந்து நின்றான் சங்கன். எங்கு என்று தெரியாத தனி அறை, பாண்டியன் கோயில். சாளரங்களற்ற அந்த அறையில் சங்கனின் தங்கை பிசாசு பாண்டியனின் வருகைக்காக பெரும் பதற்றத்தோடு காத்திருந்தது. சுவர் முழுவதும் அழகிய சர விளக்குகளும் அவை துப்பிய ஒளியின் தயவில் தென்பட்ட நுண்ணோவியங்களும் சீலைகளும் தொங்கு சாமரங்களும் என அந்த அறையில் எந்த சுகக்கேடும் இல்லை. சாளரங்கள் இல்லாத குறையை தீர்க்கும் விதமாக உயர்ந்த விட்டத்தை சுற்றி ஓடிய பெரிய கம்பியிட்ட இடைவெளி கூட அறைக்கு அழகு சேர்த்தது. பலமான காவல்தான். ரசனை குறைவற்றவனாகவும் தெளிந்த சித்தமுடையவனாகவும் தெரிகிற இந்த பாண்டியனின் மனநிலையை கொஞ்சம் கூட புரிந்து கொள்ள முடியவில்லையே என்று எண்ணியபடி பஞ்சனையில் சாய்ந்தால் செம்பவளம். தலைவன் என்பவன் தாய் அல்லவா? ஒரு உயிரை, அதுவும் தாய்மையுற்ற ஒரு உயிரை கொல்ல துணிந்தவன் மனிதனே அல்ல. அவன் எப்படி ஒரு தலைவனாக, நாடாளும் மன்னனாக இருக்கலாம்? என்னை தெரிந்தது போல பேசுகிறான். இவனுக்கு என்ன எப்படி தெரியும்?
இத்தனை ஆண்டுகளில் இவன் எவ்வளவு அட்டூழியங்கள் செய்திருப்பான். அதிலே என்னையும் என் தாயையும் எப்படி நினைவிருக்கும்? ம், நான் பிறந்தது கூட தெரிய வாய்ப்பில்லை. இது ஏதோ குழப்பம். என்னை யாரோ என்று நினைத்திருக்கிறான். அதுவும் நல்லதற்குத்தான். தனியாக வருகிறேன் என்றானே, மனைவி முன்னிலையில் ஒரு பெண்ணிடம் இப்படி சொல்ல நான் கூசவில்லையே. சி, என்ன மனிதன் இவன்! ஆனால் பேச்சில் இருந்த கயமை பார்வையில் இல்லையே. ஏன்? என்னை என்ன செய்ய திட்டமிட்டிருக்கிறான்? என்ன செய்வான், பார்த்து விடலாம். என் ஒரு கை போனால் அவனது இரு கைகளையும் துண்டித்து விட மாட்டேன். பண்டு நிலத்து பாண்டியன் அவனென்றால் ஆதியில் தோன்றிய ஆய்குடி மகள் நான். பார்த்து விடலாம் ஒரு கை. என்னென்னவோ எண்ணியபடி கையருகே இருந்த தட்டில் இருந்த பால் குவளையை எடுத்து குடிக்கப் போனால் சர் என்று வந்து தலையணையில் குத்தி நின்றது அம்பு ஒன்று. அதன் முடிவில் சிறு துணி. வேகமாக எடுத்து பிரித்தால், தப்பிவிடு, இல்லையென்றால் செத்து விடுவாய். பெயரற்ற மிரட்டல். அசட்டையாக எண்ணி அதை தூக்கி எறிந்தவள் கையில் இருந்த பாலை யோசனையாக பார்த்தாள். ஒருவேளை இந்த மிரட்டல் உண்மையாக இருந்தால் பாண்டியனா கொல்லப் போகிறான்? அவனுக்கு கொல்லும் எண்ணம் இருந்தால் கிளிப்பாவையில் அம்பு பாய்ந்த அன்றே கொன்றிருக்க வேண்டும். அவனை பொறுத்தவரை அவள் ஒரு கேளிக்கை பொருள். கேளிக்கை முடியாமல் தூக்கி எறிய வாய்ப்பில்லை. இங்கே வைத்து இந்த காவலையும் மீறி என் உயிருக்கு ஊறு விளைவிக்க வேறு யாருக்கு காரணம் இருக்கிறது? யாருக்கோ இருக்கிறது என்ற எண்ணமே அவளுக்கு அதிர்ச்சி அளித்தது. அதை விடவும் இதனால் இதுவரையிலான அவளது அனுமானங்கள் எல்லாம் தவறோ என்கிற கோணத்திலும் எண்ணம் போனது. என்ன செய்வது என்று தெரியாமல் குழம்பி தலையணையை கொலை செய்த அம்பை பார்த்து நின்றாள் செம்பவளம். குயா நகர், கொரியா. மழை மேகங்கள் அற்ற வானம் நிர்வாணமாக மல்லாந்து கிடந்தது. அதை வெறித்தபடி பாறையில் பரவி கிடந்தான் சுரோ. அருகிலேயே போதை விக்களோடு குப்புற கவிழ்ந்து அரற்றி கொண்டிருந்தான் ஏகிம். யூசுன் மாமன் சற்று தள்ளி அமர்ந்திருந்தார். எதை உற்று பார்க்கிறார்? காய்ந்து கொண்டிருந்த நதி படலத்தில் காணல் நீர் தெரிகிறது போலும். ஆனால் இது இரவாயிற்றே, காணல் எப்படி தெரியும்? சம்சொன், ஓ, இப்படி வாருங்கள். சுரோவின் வழக்கமான இளகிய குரல் இப்போது மிகையாகி போன சோஜோவின் உபயத்தில் இன்னும் இளகி கிடந்தது. வாருங்கள் இங்கே. தனக்கருகே பாறை திட்டை தட்டி காட்டினான். அவரும் பேசாமல் வந்து அவன் அருகே படுத்து கொண்டார். அகண்ட வானில் பார்வையை பதித்தபடி பேசாமல் இருந்தார். என்ன மாமா, பேசாமல் இருக்கிறீர்கள்? என் மீது கோபமா, வருத்தமா? இரண்டும் தான். ஏன் இருக்கக்கூடாதா? நீங்களும் இப்படி பேசலாமா? எனக்கென்று பேச யாருமே இல்லையா? திடீரென உயர்ந்த அவனது குரலுக்கு எதிரொலியாக, நான் இருக்கிறேன்டா என்று குப்புறப்படுத்தபடியே குரட்டைக்கும் விக்கலுக்கும் இடையே அரைகுறை புலம்பலை உதிர்த்தான் ஏகிம். பாசத்தோடு அவனை தட்டி கொடுத்துவிட்டு மீண்டும் மாமனிடம் திரும்பினான் சுரோ. போதையின் உச்சத்தில் கண்கள் ஒளிர்ந்த மருமகனை பார்த்து சிரித்து கொண்டார் யூசுன். பின் மெல்ல கேட்டார், யார் நீ? என்ன மாமா, சட்டென்று இப்படி கேட்டுவிட்டீர்கள்? கேள்விக்கு பதில் சொல். யார் நீ? கிம் சுரோ, குயா நகர் தலைவரின் மூத்த மகன், உங்கள் அன்பு தங்கையின் மகன். அவர் மீது விழுந்த கையை அகற்றியபடி அடுத்த கேள்வி கேட்டார். தலைவனின் மகனாக உன் பொறுப்புகள் என்னென்ன? என்ன மாமா, சொல் சுரோ. நீண்ட அமைதியின் பின் சுரோவின் பதில் வந்தது. அது கேள்வியாக வந்தது. நான் மனம் முடிப்பது இப்போது அவ்வளவு அவசியமா மாமா? இதற்கு பதில் உனக்கு தெரியாதா சுரோ? தலைவர் வீட்டில் மணமாகும் வயதில் பிள்ளை இருந்து காலம் தாழ்த்தினால் மழையும் காலம் தாழ்த்தும் என்பது நமது மக்களின் நம்பிக்கை. மழையின்மை குறித்து 3 திங்களாக பேசிக்கொண்டு மட்டும்தானே இருக்கிறோம். மழையின்மைக்கும் நான் மனம் முடிப்பதற்கும் காரணம் இருப்பதாக எவ்வளவு சிந்தித்தாலும் என்னால் நம்ப முடியவில்லை மாமா. நம்புபவன் சிந்திக்க வேண்டியதில்லை. சிந்திக்காமல் நம்புவது சரியா மாமா? மூதாதையர் சொல்லி சென்றதெல்லாம் வெற்று பேச்சு என்கிறாயா சுரோ? அவர்கள் சொன்னதை தாண்டி நாம் சிந்திக்கவே கூடாது என்கிறீர்களா? ஆக திருமணம் செய்து கொள்ள மாட்டாய். யாரோ தந்து சென்ற நம்பிக்கைகளை விடு. நீ நல்லது மட்டுமே செய்வாய் என்று நம்ப தொடங்கி இருக்கும் மக்களுக்காக இதை செய்ய மாட்டாயா? இப்போதே உன்னால் தான் மழை இல்லை என்று இஜ்னாசியின் ஆட்கள் பேசி பேசி மாய்கிறார்கள். ஊரில் எல்லோரும் அதை நம்பவும் உன் எதிர்வினையை எதிர்பார்க்கவும் தொடங்கிவிட்டார்கள். நீ இப்படி பிடிவாதம் பிடிப்பதால் இதுநாள் வரை கஷ்டப்பட்டதெல்லாம் வீணாகி போகும் சுரோ. ஒன்றுமில்லை, நாளைக்கே இஜ்னாசி நான் திருமணம் செய்து கொள்கிறேன் என்று முன் வந்து மனம் முடித்து அதன் பின்னோடு மழையும் வந்துவிட்டது என்று வை.
உன் கதை அவ்வளவுதான். என்றென்றைக்கும் நீ குயாவின் தலைவனாகவோ அல்லது நீ கனவு காணும் பெருநிலத்து வேந்தனாகவோ ஆகவே முடியாது. படபடவென பொரிந்து தள்ளினார் மாமன். என் சேவையில் வராத பதவி வேண்டாம், முடித்து விடாதே, சொல்லி தொலைத்து விடாதே, இப்படி பேசாதே என்று எவ்வளவுதான் சொல்வது? தெய்வம் கேட்டுக்கொண்டிருக்கும் சுரோ. நீ வேண்டுவதும் வேண்டாம் என்பதும் நீ சொல்வது அத்தனையும் தெய்வம் கேட்டுக்கொண்டே இருக்கும். இதை கொடுத்து தொலைத்து விட போகிறது. நீ மன்னனாவது உன்னை விட எனக்கு முக்கியம். ஏனென்றால் எனக்கு என்னை விட நீ முக்கியம். சிரித்தான் சுரோ. அவனது கண்கள் எங்கோ வானத்து மூலையில் இருந்த விண்மீனில் நிலை கொண்டிருந்தன. ஏன் மனம் முடிக்க மறுக்கிறாய்? உனக்கு தகுந்த பெண் இங்கு இல்லை என்று நினைக்கிறாயா? என்ன மாதிரியான அழகி வேண்டுமென்று சொல் சுரோ. நான் கடல் கடந்து போயாவது கப்பலில் கொண்டு வந்தாவது இறக்குகிறேன். ஆம், கப்பலில்தான் வர வேண்டும். மெல்லிய குரலில் வந்த பதில் அவரை குழப்பியது. என்ன சொல்கிறாய்? திரும்பி அவனை பார்த்தார். கண்கள் இன்னும் விண்மீனை பிரதிபலித்தன. நான் மணக்கப் போகும் அவள் கப்பலில்தான் வர வேண்டும். அவளுக்காகத்தான் நான் காத்திருக்கிறேன் மாமா. என்னடா உளறுகிறாய்? போதை தெளிகிறது என்று நினைத்தால் இவன் என்ன பிதற்றுகிறான் என்று எண்ணினார் யூசுன். சுரோவோ ஏகாந்தமாக சிரித்தான். அந்த சிரிப்பில் இதுவரை அவனிடம் கண்டிராத ஒரு உல்லாசம் நிலை கொண்டிருப்பது தெரியவும் வியந்து போனார் யூசுன். கனவு கண்டாயோ மருமகனே? ஆமாம் மாமா, கனவுதான். களம் ஏறி ஒரு தேவதை என்னை நோக்கி வரும் கனவு. அந்த கனவில் இவள்தான் என் துணை என்று என் ஆழ்மனம் அடித்து கொள்கிறது. இதோ கேட்டுக்கொண்டிருக்கும் என்று சொன்னீர்களே, அந்த தெய்வத்தின் மீது ஆணை, அவள்தான் மாமா என் மனைவியாக போகிறவள். அவள்தான் மாமா இந்த குயாவை நான் உருவாக்க போகும் பொன் கயா நாட்டின் ராணியாக போகிறவள். அவளேதான் மாமா. அடித்து சொன்னவன் கண்களே இப்போது விண்மீன்களாக ஒளிர்ந்தன. மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்.